வணக்கங்க. அதை எப்படின்னாங்க, இறைவன் இறைவன் நம்மக்கிட்ட இறைவனை நம்ம வழிபடணும், இறைவனை கும்பிடணும், இறைவனுடைய அணுகரம் வேணும், நம்ம கஷ்டம் வரக்கூடாது. நீ வீட்டில் ஒரு பெண்மணி ஒரு ஆஃபீஸர் பெண்மணிங்க, வில்லேஜிலேருந்து ஆஃபீஸர் ஆகி இங்கே வந்தாச்சுங்க. ஒரு ஸ்தாபனத்தில் ஆஃபீஸராக இருக்குது. வீட்டில் கதை புக்கு இந்த சாமி பற்றி எல்லாம் பிரிண்ட் அடிச்செல்லாம் வருதில்லங்க வசனம், அதெல்லாம் பேசிட்டு அவ்வளோ பூஜை புனிஸ்காரத்தில் உட்காந்துட்டு கும்பிட்டு வெளிவர்றது ஆஃபீஸ்க்கு. அப்போ அப்படி சாமி கும்பிட்றவங்கள அவ்வளோ கெட்டனமெல்லாம் இருக்காதே. நீ சாமி கும்பிட்றன்னு எல்லாம் சொல்கிறாங்க, உனக்கு மட்டும் அந்த கெட்டணம் வருது. நீ ஒரு பொம்பளை இருக்க, ஒரு பொம்பளைக்கு உனக்கு மட்டும் கெட்ட புத்தி, கெட்ட எண்ணம், கெட்ட பேச்சு எப்போ பாரு. உனக்கு கீழேனா ரொம்ப கீழே வேலை செய்கிறவங்க, அவங்கள போட்டு நோண்டுற, பிடிக்கிற, செய்கிற, அப்புறம் சாமி கும்பிட்றன்னு சொல்கிற. இறைவனை கும்பிட்றவங்களுக்கு அந்த கெட்ட புத்தியில் வரவே வராது. எப்படி இறைவனை கும்பிட்றேன்னு சொல்கிறாங்க? உன்ற மேனி பாரு, உன்ற சருகலத்தை கையை பாரு, உன்ற கை பொல பொலன்னு இருக்குதா? ஒட்டி உணங்கி போயிருக்கு. உன்ற கண்ணத்தை பாரு, கன்னத்தில் சதை பிடிச்சி பொல பொலன்னு இருக்கா? கன்னத்தோட எலும்போட ஒட்டி இருக்கு. புரிஞ்சுதா? இது என்ன அணுகரம் தெரியுமா? நீயே பாவத்தை டெய்லி செய்கிற, வீட்டுட்டு வெளியே வந்த பாவம் செய்கிற. ஒன்று, நீ ஜெனிச்சதே பாவம்தான். உன்னுடைய வாழ்க்கை துணை உன்ற வாழ்க்கை அமைஞ்சது நல்லா அமைஞ்சுதா? திருப்தியாக இருக்குதா உனக்கு? இளமைக்கு தகுந்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கா? இதையெல்லாம் நினச்சிப்பாரு. இதையெல்லாம் நினச்சி என்னடா இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சு கடவுளே அப்படின்னு சொல்லி அழுதினா கொஞ்சம் ஆரோக்கியனாலும் கொடுப்பாருன்னு சொல்ல வர்றேன் கடவுள். அதை விட்டு போட்டு அடுத்தவங்களை கெடுக்கக்கூடாது. நீயே இன்னொருடைய கூட்டாளி, உனக்கு மேலே இருக்கிற 2 லேடிஸும் சேர்ந்து பண்ணீங்களே, ஜெயிச்சிட்டிங்களா? வெற்றி கொடி நாட்டிட்டீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். சத்திய நேர்மை தர்மம் தான் ஜெயிக்கும். மனுஷன் ஒருத்தரை கெடுக்கவே முடியாதுங்க. இறைவன் கெடுக்கணும், இறைவன் தான் கெடுக்கணும். மனுஷனால் கெடுக்கவே முடியாது. அப்படி கெடுத்த சம்டைம் கொஞ்ச நேரம் தான், கொஞ்சம் நாள் தான். ஒரு நாள் இல்லாட்டி ஒரு மாதம், ஒரு வினாடி எந்திரிச்சிருவாங்க. இறைவன் தள்ளினா தான் எந்திரிக்க முடியாது. வச்சிட்டுங்களா? பாய்.